2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த ஒரு ஊருக்கான வடிவமைப்பு, அதற்கான வடிவமைப்பு பணிகள் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ ஒரு குடியிருப்பு பகுதி, தொழில் செய்கிற பகுதி, அதாவது விவசாய நிலப்பகுதி தான் தொழில் செய்கிற பகுதி, இப்படி தனித்தனி பகுதிகளாக தான் அது செயல்படும். விவசாய நிலப்பகுதி தனியாகவும் இருக்கும், குடியிருப்பு பகுதி தனியாகவும் இருக்கும். ஒரு மையப்பகுதியில் தனியாக இருக்கும், விவசாய நிலப்பகுதி வெளிப்பகுதியில் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விவசாய நிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நேர் வரிசையில் பின்னோக்கி செல்லும். அப்போ வீட்டு முன்புறம் கூட்டு குடும்பத்தின் முன்புறம் விளையாட்டு மைதானங்கள், கலை பூங்காக்கள், காதல் பூங்காக்கள், அப்புறம் நிர்வாக அலுவலகங்கள், நீதிமன்ற அலுவலகங்கள் ஒவ்வொரு தெருவிலும் இருக்கும். அப்புறம் என்னென்னா, அந்த குடியிருப்பு பகுதிகளில் நீச்சல் குளங்கள் கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும். அங்கே விளையாட்டு மைதானம் இருக்குது, கலை பூங்காக்கள் இருக்குது, காதல் பூங்காக்கள் இருக்குது. குடியிருப்பு பகுதிகளில் காதல் பூங்காக்கள் இருக்குது, சாலைகள் இருக்குது, 3 வழிகள் கொண்ட சாலைகள் இருக்குது. அப்புறம் அங்கே நம்ம புதிதாக இப்போ என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நீச்சல் குளங்கள், ஒரு 20 அடி அகலம், 100 அடி நீளமுடைய நீச்சல் குளங்கள். அது ஆண்களும் பெண்களும் குளிப்பதற்கு ஏற்றவாறு அந்த நீச்சல் குளங்கள் நம்ம அங்கே உருவாக்கலாம். அதையும் நம்ம உருவாக்க வேண்டும். அதற்கான வடிவமைப்பையும் அதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்த வடிவமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இது போன்ற குளங்களை கொடுக்கலாமா குடியிருப்பு பகுதியில், அல்லது ஆண்களும் பெண்களும் குளிப்பதற்கு தேவையான குளங்களை கொடுக்கலாமா? அதை 20 அடி அகலம், 100 அடி நீளமுடைய குளங்களை ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கொடுக்கலாமா? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கிற அந்த நீச்சல் குளம் அங்கே இருக்குது. எங்கள் விவசாய நிலங்களில் ஒவ்வொரு தெருவுக்கும் 2 குளம் இருக்குது. அந்த ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிக்கிற அந்த நீச்சல் குளங்கள் விவசாய நில பகுதிகளில் இருக்கிறது. அதனால் இது குடியிருப்பு பகுதிகளில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிப்பதற்கான ஏற்பாடுகளை கொண்ட ஒரு நீச்சல் குளத்தை உருவாக்குவது எப்படி? அல்லது இப்படி கூட கொடுக்கலாம். எப்படின்னா, ஆண்களுக்கு தனியாக ஒரு நீச்சல் குளம், அது 100 அடி நீளம், 20 அடி அகலம். பெண்களுக்கு தனியாக 100 அடி நீளம், 20 அடி அகலம் கொண்ட பெண்களுக்கு தனியாக ஒரு நீச்சல் குளம். பெண்கள் குளிக்கிற அந்த நீச்சல் குளத்தில் ஆண்கள் குளிக்கக்கூடாது. பெண்கள் குளிக்கிற அந்த நீச்சல் குளத்தில் ஆண்கள் குளிக்கக்கூடாது. அந்த குடியிருப்பு பகுதியில் விளையாட்டு மைதானங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பகுதியில் இந்த நீச்சல் குளம் இருக்குது, 2 நீச்சல் குளம். ஏன்னா 3 வைக்கிற அளவுக்கு அங்கே நிறைய இடம் இல்லை. ஏன்னா ஒரு குடியிருப்பு பகுதிகளில் பெண்கள் விளையாடுவதற்கு 2 ஏக்கர் விளைநிலம், 2 ஏக்கர் விளைநிலம் இல்லை, 2 ஏக்கர் நிலப்பரப்பளவு. ஆண்கள் விளையாடுவதற்கு 2 ஏக்கர் பரப்பளவு. அப்புறம் கலை பூங்காக்கள், அது ஒரு 2 ஏக்கர். அப்புறம் காதல் பூங்கா, அது ஒரு 2 ஏக்கர். நிர்வாக அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம், அதற்கு ஒரு பரப்பளவு, ஒரு ஏக்கர் பரப்பளவு. ஆண்களுக்கு தனியாக நிர்வாகம், பெண்களுக்கு தனியாக நிர்வாகம், ஆண்கள் நீதிமன்றம், பெண்கள் நீதிமன்றம், இதற்கெல்லாம் 1 ஏக்கர் பரப்பளவை நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கு. மீதி இருக்கிற 1 ஏக்கர் பரப்பளவில் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குனாக்கா, ஆண்களுக்கு தனியாக நீச்சல் குளம், பெண்களுக்கு தனியாக நீச்சல் குளம், இப்படி 2 நீச்சல் குளம் இருக்குது. பெண்களுடைய நீச்சல் குளம் இருக்குல்ல, பெண்கள் மட்டும்தான் குளிக்கணும், அங்கே ஆண்கள் போய் குளிக்கக்கூடாது. ஆனால் ஆண்களுக்கு தனியாக ஒரு நீச்சல் குளம் நம்ம கொடுக்குறோம்ல, அதில் பெண்கள் குளிக்கலாம். பெண்கள் விரும்பினால் அந்த நீச்சல் குளத்தில் பெண்களும் குளிக்கலாம். ஆனால் அது ஆண்களுக்கானது, ஏன்னா அது ஒதுக்கப்படுகிறது. இப்படி 2 நீச்சல் குளத்தை நம்ம கொடுக்கலாம். 3 நீச்சல் குளம் கொடுப்பதாக இருந்தால் அதற்கேற்ற நிலப்பரப்பளவு அங்கே இல்லை. அதனால் ஒவ்வொரு தெருவிலையும் இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குது. ஒவ்வொரு தெருவிலையும் 2 ஏக்கர் நிலப்பரப்பளவு பெண்களுக்கு தனியாக விளையாடுவதற்கு, ஆண்களுக்கு தனியாக விளையாடுவதற்கு 2 ஏக்கர் நிலப்பரப்பளவு. அப்புறம் கலை பூங்காக்கள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் கலை படைப்புத்திறனை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, சிற்பம், இது கலை படைப்புத்திறனை தான் நீங்கள் வெளிப்படுத்தணும். அதற்கான கலை பூங்காக்கள் ஒரு 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ஒவ்வொரு தெருவிலையும். அப்புறம் நீதிமன்ற நிர்வாக அலுவலகங்கள், அது 1 ஏக்கர் பரப்பளவில். ஆண்களுக்கு தனியாக நீதிமன்றம், பெண்களுக்கு தனியாக நீதிமன்றம், ஆண்கள் பெண்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை விசாரித்து தீர்ப்பு சொல்கிற நீதிமன்ற பரப்பளவு, அது அந்த பரப்பளவு கூட. ஆண்கள் நிர்வாகம், பெண்களுடைய நிர்வாகம், இந்த மாதிரி ஆண்களும் பெண்களும் சம்மந்தப்பட்ட நிர்வாகம், இப்படி எல்லாமே 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்க வேண்டியிருக்கு. மீதி இருக்கிற ஒரு ஏக்கர் பரப்பளவு இருக்குது. அதில் ஒரு 100 அடி தொலைவு, 20 அடி அகலம் உடைய நீச்சல் குளங்கள் பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் கொடுக்கப்படுகிறது. பெண்களுக்கு தனியாக கொடுக்கப்படுகிற அந்த நீச்சல் குளத்தில் பெண்கள் மட்டும்தான் குளிக்கணும். ஆண்களுக்கு தனியாக கொடுக்கப்படுகிற நீச்சல் குளத்தில் பெண்கள் குளிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு தனியாக கொடுக்கப்படுகிற நீச்சல் குளத்தில் ஆண்கள் போய் குளிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்புடைய ஒரு நீச்சல் குளம் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு 2 நீச்சல் குளத்தை நம்ம கொடுத்துடலாம். அப்போ குடியிருப்பு பகுதி என்பது ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு ஏற்ற தகுதியான ஒரு அற்புதமான ஒரு
சூழலை கொண்ட அதற்கேற்ற அமைப்புகளை கொண்ட பகுதியாக அது மாறிவிடுகிறது. அங்கே வந்து நீச்சல் குளம் இருக்குது, விளையாட்டு மைதானம் இருக்கிறது, காதல் பூங்காக்கள் இருக்குது, கலை பூங்காக்கள் இருக்குது, நீதிமன்றம் இருக்கிறது, நிர்வாக அலுவலகங்கள் இருக்கிறது. இத்தனை அம்சங்கள். அப்புறம் சாலைகள், அகலமான சாலைகள், 3 வழிகளை கொண்ட அகலமான சாலைகள் அது வந்து இருக்குது. அப்படி 2 சாலைகள் இருக்குது. ஏன்னா அது 2 சாலைகள் இருக்குது. அது மாதிரி 2 சாலைகள் வந்து இந்த குடியிருப்பு பகுதிகளில் செல்கிறது, 3 வழிகள் கொண்டது. அப்புறம் அதன் இருபுறங்களும் கிணறுகளும் இருக்கிறது, குடிக்கிற தண்ணி வேணும், நிழற்குடைகள் இருக்கிறது. இப்படி அது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது தான். அதை வடிவமைப்பை பார்த்தால்தான் உங்களுக்கு அது புரியும்.